புதிய துணை ஜனாதிபதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு. இனிப்புகள் வழங்கி புதுவை பாஜகவினர் கொண்டாட்டம். வீராம்பட்டினத்தில் மீனவர் நலத்துறை சார்பில் பெட்ரோல் பங்க் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்போம். நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாஜகவினர் கொண்டாடினர். நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் தமிழ்மாறன், புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண், பொதுச் செயலாளர்கள் ஆடல் அரசன், விக்ரமாதித்தன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட இளைஞர்கள் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் மீனவர் நலத்துறை சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட பெட்ரோல் பங்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து மீனவர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரியில் முதல் முறையாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் கடற்கரையோரம் பெட்ரோல் பங்க் புதியதாக அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, மீனவர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மீனவர்களுக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து மீனவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் திருப்பணிக்குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களும், ஊர் பொதுமக்களும் மற்றும் மீன்வளத்துறை இயக்குனர், துணை இணை இயக்குநர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கண்தானம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான விழாவாகவும், செப்டம்பர் 8 அன்று கண்தான நாளாக இந்திய முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர், அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி, ஜோதி கண் வங்கி ஆகியவை இணைந்து கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. புதுச்சேரி காமராஜர் சிலை அருகில் இருந்து புறப்பட்ட கண்தான விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு கண்தானத்தின் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்களுடன் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி கடற்கரை காந்தி சிலையில் நிறைவு பெற்றது. கடற்கரை காந்தி திடலில் பேரணியை வரவேற்ற டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மாணவ மாணவிகள் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேணியம்மன் ஆலய கட்டுமான பணியை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செல்வராஜ் செட்டியார் வீதியில் குதிரைக்குளம் பகுதியில் செங்கேணியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலய திருப்பணியை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவு மாநில தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். ஆலய திருப்பணி நிர்வாகிகள் துரை, விஜய், குமார், திருநாவுக்கரசு, மாலா, வேள்விழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து மலர் தூவி வரவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆலயத்தை பார்வையிட்ட பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆலய கட்டுமான பணிக்கு 1 லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளித்தார். அதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு புதுச்சேரி அரசு மூலம் 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, முடக்குமாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தேரு, ஒத்தவாடை வீதி, நேருநகர் போன்ற பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக 2 நாட்கள் முற்றிலும் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவின் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும்
20 லிட்டர் குடிநீர் கேன்களை உருளையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வழங்கினார். மேலும் குடிநீர் கேன்கள் வழங்கும் பொழுது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் வாசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் உடனிருந்தனர். புதுவை காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய கருத்தரங்கு கூட்டத்தில் இலக்கண மேதை மாரா பூபதி அறக்கட்டளையின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இலக்கண மேதை மாரா பூபதி அறக்கட்டளையின் 5ஆம் ஆண்டு விழா மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுவை காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய கருத்தரங்கு கூடத்தில் நிறுவனர் தலைவர் கலையமாமணி முனைவர் நெய்தல்நாடன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் கிருட்டிணகுமார் வரவேற்புரை நிகழ்த்த தாகூர் கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் ரேவதி கோவலன், முனைவர் சவுந்தரவல்லி, கல்வித்துறை மேனாள் துணை இயக்குனர் பூபதி பெரியசாமி, குணசேகரன், பூபதி, கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கோச்சரி விழா தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன மேனாள் இயக்குனர் முனைவர் சுதர்சன் தொல்காப்பியத்தில் சார்பெழுத்து கோட்பாடு எனும் தலைப்பில் அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்தினார். கலைமாமணி இளங்கோ, சிங்கப்பூர் பேராசிரியர்கள் ரத்னமாலா, பரிமளம், தாண்டவமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நாமக்கல் கவிஞரின் பேரன் பழனியப்பன் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில அளவில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் அனிதா, பசூல், கிருத்திகா, பூமிகா ஆகியோருக்கும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் ஓவியா, மகாலட்சுமி, நஜ்மா பானு ஆகியோருக்கும் முறையே 2500, 1000 ரூபாய் பரிசினையும், தாகூர் அரசு கல்லூரி மாணவர்கள் ஆனந்தி, தரணியா, அகிலா, சக்தி, பெருந்தலைவர் காமராஜர் அரசு கல்லூரி மாணவர்கள் அருள்குமார், பானுமதி, பவிஸ்ரீ, ரவிக்குமார், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள் லதிகா, பிரியதர்ஷினி, மனிஷா, அக்ஷயா, ஸ்ரீ, காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்கள் சந்திரமோகன், சரண்யா, விக்னேஸ்வரி, அபர்ணா ஆகியோருக்கும் முறையே 3000, 2000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் 5000 பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கி சிறப்புரை ஆற்றப்பட்டது. முடிவில் ஆன்மீக செம்மல் முத்து ஐயாசாமி நன்றி கூறினார். நிகழ்வில் பாவலர் அரங்க விஜயரங்கம், முனைவர் வேல் கார்த்திகேயன், முனைவர் இளங்கோவன், முனைவர் சம்பத், முனைவர் சுஜாதா, சிவராமன், கலைவாணன், முருகு, மணி, வீரமுருகையன், குமரவேல், சின்னசேகர், சுந்தரசேகர், வேணு, ஞானமூர்த்தி, அப்துல் ஃபாரூக், சித்தார்த்தனன் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் தேசிய வார விழா கொண்டாட்டம் நேற்று துவங்கி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தேசிய மெட்ரோ தலைவர் ஆரோக்கிய மார்க்கெட் ஜாய்சி, தேசிய வார விழா சேர்மன் சுந்தரவடிவேல், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜாராமன், புதுச்சேரி தேசிய மெட்ரோ சாசன தலைவர் கற்பகநாதன், செயலாளர் திவ்யா ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, ஜேசிஐ சார்பில் வில்லியனூரில் 1 வார கால விழா கொண்டாடி வருகின்றோம். மகாத்மா காந்தியின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் நிர்வாகி சின்னசாமி, மணக்குள விநாயகர் நர்சிங் காலேஜ் முதல்வர், வில்லியனூர் ஆரம்ப சுகாதார முதன்மை மருத்துவர் ஆகியோர் இணைந்து நேற்று கண்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இன்று வாழ்க்கை தத்துவத்தை பற்றி இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11ஆம் தேதி கிரிக்கெட் போட்டி, மருத்துவ முகாம், யோகா போட்டிகளும், 4ஆம் நாள் 12ஆம் தேதி வெற்றிகரமான தொழில் முனைவோரின் உரை மற்றும் மாபெரும் இளைஞர் அமைப்பிற்கு 18 வயது முதல் 40 வயதில் உள்ள இளைஞர்களை அழைக்கும் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 14, 15ஆம் தேதி கலாச்சார நிகழ்ச்சிகளும், தேசிய வார சிறப்பு அம்சம் மற்றும் மாபெரும் சிறப்பு கொண்டாட்டங்களும் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உணவு திருவிழா நடைபெற்றது. மாணவர்கள் தங்கள் பாரம்பரிய மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பற்றி அறிந்து கொள்ளவும், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ள உதவும் இந்த உணவு திருவிழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியர் நூர் முகமது முன்னிலையில் துணை முதல்வர் ராஜசேகரன் தொடங்கி வைத்து மாணவர்களின் உணவுப் பொருட்களை பார்வையிட்டார். மாணவர்கள் சிறுதானிய உணவுகள், கீரைகள், பழங்கள் மற்றும் பாரம்பரிய பல்வேறு உணவுப் பொருட்களை தங்கள் வீட்டிலேயே சமைத்து அவை உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உணவுகள் என வகைப்படுத்தி அழகாக அலங்கரித்து காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இத்திருவிழாவின் மூலம் பாரம்பரிய உணவுகளின் முக்கியத்துவத்தையும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிமுகப்படுத்தி விளக்கமளித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் ஷாலினி, லட்சுமி தேவி, கௌரி ஆகியோர் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பாக
ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள வெளிப்புற நோயாளிகளுக்கும் மற்றும் உள் நோயாளிகளின் அட்டெண்டர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழா தொடர்ந்து 5 நாளாக நடைபெற்று வருகிறது. 4 நாட்களாக ஜிப்மரிலும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் ஒரு நாளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏரியா சேர்மன் கரண், ஏரியா செக்ரட்டரி எலைட் அசோக், பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, கணேஷ், வெங்கட், ஜெயந்த், அமர்நாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர். கடந்த 4 நாட்களாக 400 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட நிலையில் இன்று 800 பேருக்கு அன்னதானத்தை நிர்வாகிகள் வழங்கினர். அன்னதானத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு தேசிய மாநில திட்டம் சார்பில் நடைபெற்ற சர்வதேச தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், தேசிய மனநல திட்ட அதிகாரி பாலன், பொன்மணி, ஸ்டீபன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி இறுதியாக கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, மதர் தெரசா செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, விவேகானந்தா செவிலியர் கல்லூரிகள், ராக் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுவையில் சிமெண்ட் ஸ்லாப்பில் சிக்கி உயிருக்கு போராடிய கர்ப்பிணி நாயை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் காப்பாற்றினர். அரியாங்குப்பம் பகுதியில் ஒரு நிறை மாத கர்ப்பிணியான நாய் ஒன்று சிமெண்ட் ஸ்லாப் அடியில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் உயிருக்கு போராடியது. நாயின் தவிப்பை பார்த்து அந்த பகுதி மக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த அலுவலர்களும் ஊழியர்களும் அந்த சிமெண்ட் ஸ்லாப்பை உடைத்து அந்த நாயை தற்காலிக விடுதலை கொடுத்தனர். நிரந்தர விடுதலையை நோக்கி ஓடியது அந்த நாய். நாய்களை எப்படி அப்புறப்படுத்துவது என்று பல உள்ளாட்சி அமைப்புகள் முயற்சி செய்த போதும் கருணை உள்ளத்தோடு கர்ப்பிணி நாயை காப்பாற்றிய அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக 1ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து 1ஆம் ஆண்டை முன்னிட்டு 108 கலசாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தேவகி எக்ஸ்போர்ட் லிமிடெடின் உரிமையாளர் ரவிச்சந்தர் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் அடைப்பாள் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிவாய் தோட்டம் எல் வடிவ வாய்க்காலில் கழிவுநீர் தேங்கிவிட்டு வாசலின் முன் அசுத்தமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அடைப்பாள் கென்னடியை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். உடனடியாக நகராட்சி அலுவலர்களிடம் தகவல் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் தண்ணீர் தேங்கியிருந்த இடங்களை நேரடியாக காண்பித்தனர். இதனை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் வாய்க்காலில் தண்ணீர் ஓட வாட்டம் அமைக்க அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், ராஜி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் புதிதாக 2 வகுப்பறை கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வகுப்பறை பற்றாக்குறை அறிந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நடவடிக்கை எடுத்து கூடுதலாக 2 வகுப்பறைகள் சுமார் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணி மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2இன் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் ராமச்சந்திரன், பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா, பள்ளி தலைமை ஆசிரியர் பரமேஸ்வரி, பள்ளியின் ஆசிரியர்கள், பொதுப்பணித்துறை இடைநிலை பொறியாளர் திவாகர், நீலகண்டன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று பிறந்த குழந்தைகளுக்கு நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ரத்னம் தலைமையில் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் பாஜகவினர் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் கடந்த 10 நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பிறந்தநாள் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் அடிமட்ட தொண்டனும் ஆகிய
ரத்னம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார். மேலும் அதைத் தொடர்ந்து ரத்னம் ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்றிணைந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிரம்மாண்ட சாக்லேட் மாலை அணிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், அமைச்சரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 10,130 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 137 ரூபாய். புதிய துணை ஜனாதிபதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு. இனிப்புகள் வழங்கி புதுவை பாஜகவினர் கொண்டாட்டம். வீராம்பட்டினத்தில் மீனவர் நலத்துறை சார்பில் பெட்ரோல் பங்க் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்போம். சர்வதேச தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு ஊர்வலம் கலெக்டர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைப்பு.